ஈரான் என்ன நினைக்கிறது என்றால் துபையினுடைய பொருளாதாரத்தை நாசம் செய்துவிட வேண்டும். முதலிலே அவர்களுக்கு துபை தான் குறிக்கும். அதாவது அமீரகம், அவருடைய தலைவர் முகமது பின் ஜயீத் அல் ஜஹ்ரி, அவருடைய மகனுக்கு எவ்வளோ சொத்து கொடுத்துருக்காரு தெரியுமா? 23 லட்சம் கோடி. நம்ம அம்பானிட்டே அந்த பணம் இல்லை, அதானிட்டே அந்த பணம் இல்லை, 23 லட்சம் கோடி எழுதி கொடுத்துருக்காரு. வெள்ளிக்கிழமை மாலை இங்கேருந்து புறப்படுவார். எனக்கு அங்கே ஒரு நண்பர் உண்டு. இவர் அங்கேருந்து அங்கே போய் தங்கிட்டு 2 நாளை ஜல்சா பண்ணிட்டு வந்துருக்காரு. யுவான் சங்கர் ராஜா, திராவிட முன்னேற்ற கழக குரூப்ஸ், they are invested more 50,000 crore something. I'm here about something. குரூப்ஸ் அடுத்து மன்னராட்சிக்கு சிக்கல் வந்துவிடும். இவன் இஸ்லாம் என்கிறான், இவனுக்கு ஜிஹாத் என்கிறான், அல்லாவின் பாதை என்கிறான். நாளைக்கு அல்லாவின் பாதையில் ஜனநாயக ஆட்சி வந்துவிட்டால் இவனுக்கு வாயில மண்ணு. நேற்று முன்தினம் இரவு அமெரிக்காவுடைய அதிபர் சொல்கிறார், வரலாறு காணாத தாக்குதல்கள், 4000 வருஷத்திற்கு முன்பான பழமை வாய்ந்த நாகரிகம் அழிக்கப்பட போகிறது. அது இனி ஒருபோதும் திரும்பாது. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். கடைசியில் பார்த்தால் ஈரானை தாக்கியது யார் என்று பார்த்தால் இஸ்ரேல் தாக்கவில்லை. ஈரானை தாக்கியது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான் தாக்கியிருக்கிறது. இது யார் நாடு? இஸ்லாமிய நாடு. சார், அவன் ராசல் கைமாவில் தாக்க போகிறான். அபுதாபி காலி ஆயிட்டு. இப்போ அதே அபுதாபியும் அதே துபையும், இது 7 மண்டலம், 7 தலைவர்களை கொண்டவர்கள் ஈரானுக்கு எதிராக குடிபிடிக்கிறாங்க. ஈரானை தாக்கி அழிங்கிறாங்க. இஸ்ரேல் அழிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல போர் முடிக்க வைக்கப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை கரெக்டா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். முடித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு பின்னான ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் சார்? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான விவகாரம், இந்த போர் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல எனக்கு கிடைச்ச தகவல், பாகிஸ்தான் ரொம்ப ஃப்ராட் பண்ணிட்டாங்க, நெஞ்சத்துல குத்திட்டான் அப்படின்னு சொல்லி வருது. உலகத்தில் பெரிய டெரர் ஹப்னு அழைக்கப்படுது பாகிஸ்தான் ஈரானை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் காரணம். இப்பொழுது நான் உங்கள் அவைக்கு வருவதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் தனது செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? இதுவரை பேசப்பட்டது எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடித்து வைத்து விடுவோம், இனி போர் இல்லை, 10 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் செய்தி வந்தாங்க. 10 கோரிக்கைகள் யாருடைய கோரிக்கைகள்? ஈரானுடைய கோரிக்கைகள். ஈரானுடைய 10 கோரிக்கைகள் என்ன? வேகமாக உங்களுக்கு 2-3 சொன்னாலே போதும். இதுவரை ஹெர்மூஸ் வளைகுடாவின் அதிகாரம் எங்களுக்கு வேணும், முடக்கப்பட்ட சொத்துக்களை எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும், எங்கள் மீதான தடைகளை நீக்க வேண்டும், அதே போன்று காம்பன்சேஷன் எனக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும், ஹிஸ்புல்லா போன்ற விவகாரத்தை நாங்கள் கையாள வேண்டும், அவர்களை தாக்கக்கூடாது. அதை போன்று இவர்கள் சொன்னது மிக முக்கியமாக அணு ஆயுத என்ரீச் பண்ணுவதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும், நல்ல பணிகளுக்கு செயல்படுவோம், அதை நாங்கள் அந்த ஸ்டாக் பைல்ஸை திருப்பி கொடுக்க போவதில்லை ஒருபோதும். அதே போல் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிடுங்க. ஆக நேற்று முன்தினம் இரவு அமெரிக்காவுடைய அதிபர் சொல்கிறார், வரலாறு காணாத தாக்குதல்கள், 4000 வருஷத்திற்கு முன்பான பழமை வாய்ந்த நாகரிகம் அழிக்கப்பட போகிறது, அது இனி ஒருபோதும் திரும்பாது. யார்? டொனால்ட் ட்ரம்ப். அப்புறம் எல்லாருமே பார்த்துட்டோம். இன்னைக்கு காலையில் துபையிலேருந்து என்கிட்ட பேசுனாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நைட்டெலாம் நாங்கள் தூங்கலை. ஏன் தூங்கலை? ஒருவேளை முந்தைய நேற்றெல்லாம் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அடித்து விட்டால் ஈரான் எங்களை அழித்து விடுவார்கள். எங்கள் துபையை அடிச்சுட்டா, துபையில் ஒவ்வொரு மாடியும் 120 மாடி, 80 மாடி, 90 மாடி. துபையில் யாருமே மேலே போக முடியாது. அது மாதிரி டீசாலினேஷன் பிளான், உப்பு தண்ணி தான் நல்ல தண்ணியாக்கி குடிக்கிறாங்க, அதை அடிச்சிடுவாங்க. அதே போன்று கேஸ் கிடையாது, அதே போன்று லிஃப்ட் கிடையாது, பவர் ஸ்டேஷன் அடிச்சிட்டோன்னா கரண்ட் கிடையாது, எல்லாமே செத்து போயிடும். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கலை. எல்லாரும் சொல்கிறாங்க. அபுதாபிலேருந்து, ராஷல் கைமாலேருந்து, துபையிலேருந்து, ஷார்ஜாலேருந்து. ஐ ஸ்போக் டு ஹிம் லாட் ஆஃப் த பீப்புள். தே கேவ் மீ. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது.
அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பேனிக், அந்த மக்களோட ஒரு பெரிய பயம், அச்ச உணர்வு. கடைசியில் பார்த்தால் காலை 5:30 மணிக்கு நாங்களும் எழும்பி தொலைக்காட்சியை பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப் சீஸ்ஃபயர், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர், பாகிஸ்தான் புரோக்கரேஜ் பண்ணாங்க. சரி அப்படின்னு பார்த்தா கொஞ்ச 4 மணி நேரத்தில் பார்த்தால் பலஸ்தீனத்தில் குண்டு போட்டு 250 பேரை கொலை செய்து விட்டார்கள். யார்? இஸ்ரேல். ஒரே குண்டு 10 நிமிடத்தில் 250 பேர் காலி, பலாயிரக்கணக்கானவர் படுகாயம். பலஸ்தீனத்தை தாக்கக்கூடாது என்றுதான் அந்த 10வது சரத்தில் இருக்கிறது. பலஸ்தீனத்தை தாக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்தில், சில மணி நேரம் கழித்து பார்த்தால் ஈரானுடைய நிலைகள் தாக்கப்படுகிறது. ஈரானுடைய நிலைகளை தாக்கியது யார்? இஸ்ரேல் தாக்கியதாக சொல்லப்படுது. கடைசியில் உண்மையிலே செய்தி நமக்கு கிடைக்கிறது. இன்டர்நேஷனல் டியூட்டரில் மிக்கி விமானங்கள் தாக்கி இருக்கிறது. இது பழைய காலத்தினுடைய மிக்கி. யார்கிட்ட இருக்கு? யோசனை படி பார்த்தா அது இஸ்ரேல்கிட்ட கிடையாது, யுஏஇட்ட இருந்த பழைய மிக்கி. இதை வைத்து தான் தாக்கியிருக்கிறார்கள். அப்போ உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இந்த போரை முடிக்காதன்னு சொன்னது 3 பேர். ஒன்று யார்? இஸ்ரேல். மற்றொன்று சவுதி அரேபியா. மூன்றாவது யுஏஇ. இந்த யுஏஇயில் ஒரு 4, 5, 6, 7 நாடு இருக்குது. அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிகிறது துபை. ரெண்டாவது நீங்கள் தெரிகிறது அபுதாபி, ராசல் கைமா, அஜ்வான். இன்னொரு நாடு அபுதாபி, ஷார்ஜா, இப்படிலாம் போதுன்னு வைங்களேன். இப்பொழுது இந்த போரின் மூலமாக இன்றைக்கு இவர் நம்முடைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், அமெரிக்காவுடைய போர் குழுக்கள், அமெரிக்காவுடைய ஆயுதங்கள், அமெரிக்காவுடைய F-6 சீரியல் ஃப்ளைட் ஏர் ஸ்ட்ரைக்கர் கப்பல்கள் எல்லாரும் அப்படியே நில்லுங்க, யாரும் மத்திய கிழக்கிலிருந்து திரும்ப வேண்டாம். நாளை பேச்சுவார்த்தை நடக்கதாக செய்தி வருது. நாளை எங்கே? இஸ்லாமாபாத்தில். யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள்? அமெரிக்கா சார்பில் JD வான்ஸ், அமெரிக்காவுடைய சார்பில் ஜெரி குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப். அதே போன்று பாகிஸ்தானில் அசீமுனீர் மற்றும் ஷாஃபாஸ் ஷெரீஃப். பாகிஸ்தான் ஈரானுடைய சார்பில் யார் கலந்து கொள்கின்றார்? அப்பாஸ் அராக்சி போகவில்லை. பக்கர் கலிபாப் சபாநாயகர், அவரோடு மசூத் பெசஸ்கியான், பிரசிடென்ட் ஆஃப் தி கண்ட்ரி. இவ்வளோ பெரிய தலைவர்கள். இஸ்ரேலில் யார் வந்து கலந்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. அப்படி ஒரு பீஸ் நெகோசியேஷன் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில் ஒருவர் தாக்குகிறார்கள். அப்படி என்றால் கடைசியில் பார்த்தால் ஈரானை தாக்கியது யார் என்று பார்த்தால் இஸ்ரேல் தாக்கவில்லை. ஈரானை தாக்கியது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான் தாக்கியிருக்கிறது. இது யார் நாடு? இஸ்லாமிய நாடு. புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு என்னவோ இந்த போர் சமநிலைப்படுத்துவதற்கு முடியாது. அதான் அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்களே. எங்க போட்டாங்க அக்ரிமெண்ட்? நாளைக்கு தானே பேசவே போறாங்க. அதான் ஆல்மோஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷனுக்கு வந்து அப்படித்தான் பாகிஸ்தான் சொன்னது. இந்த 10 கோரிக்கைகளும் வில் கன்சிடர் தட், இதை குறித்து நாங்கள் பரிசீலிப்போம். ஆனால் இன்றைக்கு இப்பொழுது 2:30 மணிக்கு வந்திருக்கிறது சார். அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார்கள், அன்டில் அதுவரை நீங்கள் நிற்க வேண்டும். ஒரு சீஸ் ஃபயர் பெர்மனண்டாக ஆகும் வரைக்கும் நிற்க வேணும். எங்கே நிற்கணும்? மத்திய தரைக்கடல், பர்ஷியன் வளைகுடாவிலேயோ பாபல் மந்த பகுதியிலேயோ இந்தியன் ஓசன் இந்த பகுதியை சுற்றி நீங்கள் அங்கே நில்லுங்க, மத்திய தரைக்கடலில் மொத்தத்தில். அப்படி என்று சொன்னால் அமெரிக்கா அடுத்த திட்டம் எதுவாக இருக்குமோ? ஏனென்று கேட்டால் அமெரிக்காவினுடைய பல நடவடிக்கைகள் இதில் கொலாபரமாகலாம். முதலாவதாக அமெரிக்காவுக்கு ஏற்படையில்லாத திட்டம் ஹெர்மூஸில் அவர்கள் கலெக்ஷன் பண்ணுறது. ஹெர்மூஸில் ஒரு கப்பலுக்கு 20 கோடி, அதாவது $2 மில்லியன் அமெரிக்க. இந்திய மதிப்பிற்கு 19 கோடி 20 கோடி வருகிறது. அப்போ 3000 கப்பலுக்கு நீங்கள் கணக்கு போடுங்கள், எங்கேயோ போய்விடும். 1000 கப்பலுக்கு 20,000 கோடி, 3000 கப்பலுக்கு 60,000 கோடி போய்விடும். ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன், 2000 கப்பல்னா 40,000 கோடி. அந்த தொகையை நானும் ஓமனும் பங்கிட்டுக் கொள்வோம் என்று ஈரான் சொல்லிவிட்டது. ஆனால் இப்போது இந்த பீஸ் நெகோசியேஷன் போகும்போது இஸ்ரேல் வெறித்தனமான தாக்குதலை யார் மீது நடத்தினார்கள்? லெபனானின் மீது நடத்திவிட்டார்கள். 265 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போது மிக கொதிநிலை ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இஸ்ரேலை யார் தாக்கப் போகிறார்? மீண்டும் ஈரான் தாக்கப் போகிறது. சரி, இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னென்றால், உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் போகிற இடம் எது? துபை. எல்லாரும் துபை. இந்தியாவில் இருக்கிற ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், ஐஸ்வர்யா ராய்,
இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆட்கள் யுவான் சங்கர் ராஜா, ஏன் திராவிட முன்னேற்ற கழக குரூப்ஸ் தேர் இன்வெஸ்டட் மோர் 50,000 crores சம்திங். ஐம் ஹியர் ஆஃப் சம்திங். குரூப்ஸ்னா மினிஸ்டரா இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் நல்லா டாக்ஸ் கிடையாது, டேக்ஸ் 5%. அது கம்மி. அது ஒன்றுமே இல்லை. இப்போ தான் 5%. நம்ம ஆளுகள் சிஏ போய் தான் வந்து அந்த 5% சொல்லி ஏங்க சும்மா விட்றீங்க பாய், ஒரு 5% போடுங்க பாய், எங்கள் ஊரெல்லாம் 40% போடுங்கன்னா அவன் சும்மா இருந்த அரபுகள் அவனே பணத்தில் கொளித்து இருக்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, இனி துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது பண்ணுவானா? ஏன் எப்படி பண்ணுவான் சார்? அவன் ராசல் கைமாவில் தாக்க போகிறான். அபுதாபி காலி ஆயிட்டு, இப்போ அதே அபுதாபியும் அதே துபையும், இது 7 மண்டலம் 7 தலைவர்களை கொண்டவர்கள் ஈரானுக்கு எதிராக கொடி பிடிக்கிறார்கள். ஈரானை தாக்கி அழிங்கிறாங்க. இஸ்ரேல் அழிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, ஈரான் இஸ்ரேல் அழிப்பதற்கு வேறு காரணம் உண்டு. அவர்கள் யூதர்கள், இவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் ஒரு இஸ்லாமிய நாடு குதிக்கிறது, எது? சவுதி அரேபியாவும் ஈரானும் யுஏயும். அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? 2 பேருமே இஸ்லாம்னு சொல்கிறாங்க. ஒரு சியார்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த 2 பேரும் அடுத்து வந்து மன்னராட்சிக்கு சிக்கல் வந்துவிடும். இவன் இஸ்லாம் என்கிறான், இவனுக்கு ஜிஹாத் என்கிறான், அல்லாவின் பாதை என்கிறான். நாளைக்கு அல்லாவின் பாதையில் ஜனநாயக ஆட்சி வந்து விட்டால் இவனுக்கு வாயில் மண். யாரோட வாயில்? யுஏஇ துபைலாம். அப்போ அவனுக்கு என்ன பயப்படுறான்னா, எகிப்தில் முர்சியுடைய ஆட்சியை எப்படி க்ளோஸ் செய்தான்னா, அமெரிக்காவுக்கும் இந்த அரபுகளுக்கும் ரொம்ப கவனம். நல்லா கவனிங்க. இஸ்லாம்ங்கிற பேரில் எதுவுமே வரக்கூடாது. நம்ம நாட்டில் உட்காந்து முஸ்லீம்கள் ரோட்டில் போட்டு எழுதி பேசுகிறான்ல, அவன் நாட்டில் பேச முடியுமா? பேசவே முடியாது. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களின் பகிங்கர எதிரியாக ஈரான் துபையை வைத்திருக்கிறது, அபுதாபியை வைத்திருக்கிறது, ஷார்ஜாவை வைத்திருக்கிறது, ராசல் கைமாவை வைத்திருக்கிறார்கள், டெல்லவியை வைத்திருக்கிறது, ரியாதை வைத்திருக்கிறது, ஜித்தாவை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இனி என்ன ஆகும் என்று சொல்லவே முடியாது. திருப்பி கேட்டால், இதுவரை ஹெர்மூஸின் வழியாகத்தான் கடல் அலைகளின் ஆழத்தில் தான் இந்த டியூப் லைன்லாம் போயிட்டுருக்கு. அதை குண்டு போட்டு தாக்கிவிட்டார்கள். எங்கே? இது அவர்களுடைய வாழ்வாதாரம் எது? துபையினுடைய வாழ்வாதாரம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய வாழ்வாதாரம் முழுக்க ஹெர்மூஸ் தான். ஆனால் ஈரான் இனி என்ன நினைக்கிறது? நான் சொல்வது மக்களுக்கு புரியட்டு. ஈரான் என்ன நினைக்கிறது என்றால், துபையினுடைய பொருளாதாரத்தை நாசம் செய்துவிட வேண்டும். முதலிலே அவர்களுக்கு துபை தான் குறி. அதாவது அமீரகம், அவருடைய தலைவர் முகமது பின் ஜயீத் அல் ஜஹ்ரி, அவருடைய மகனுக்கு எவ்வளோ சொத்து கொடுத்துருக்காரு தெரியுமா? 23 லட்சம் கோடி. எத்தனை லட்சம் கோடி? 23 லட்சம் கோடி. சும்மா இல்லை, நம்ம அம்பானிட்டே அந்த பணம் இல்லை, அதானிட்டே அந்த பணம் இல்லை, 23 லட்சம் கோடி எழுதி கொடுத்துட்டார். இப்போ துபை வந்து பெட்ரோல் கிடையாது, துபையில் வந்து குரூடு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன? துபையில் 2-3 தான் இருக்குது. ஒன்று ரியல் எஸ்டேட், 2வது தங்க பிஸ்னஸ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், எங்கே வேணாலும் இந்தியா கொண்டு வரலாம். அப்படியா? ஆமாம், துபையில் யார் வேணாலும் போகலாம். இல்லை, அங்கே கோல்டு வாங்கி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னா கொண்டு வரதான் இங்கே பிடிச்சிக்கிட்டோம் ஏர்போர்ட்டில். இங்கே நம்ம ஊரில் விட மாட்டாங்க, அவங்க எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். இல்லை சார், இப்போ அங்கே நம்ம தமிழர்கள் நிறைய பேர் துபாயில் இருக்காங்க. அங்கே கோல்டு வாங்கி நம்ம நாட்டுக்கு கொண்டு வர முடியுமான்னு? கொண்டு வரலாம். 20 கிராம் 30 கிராம் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஏர்போர்ட்டில். கிராம் கணக்கு தான். கிலோ கணக்கில் கொண்டு வந்தால் தான் நம்ம ஆளுகள் சொல்லி. சார், பவுன் கணக்கில் வர முடியாது. பவுன் போனால் 8 கிராம் வரும். ஆமாம், ஒரு 3 பவுன் கொண்டு வரலாம். ஓ, அதில் செயினாக போட்டுக்கலாம். ஒரு பவுனுக்கு 8 கிராம். ஆமாம், 3 பவுனா 24 கிராம் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் செயின் போட்டுக்கிடுவார்கள், கையில காப்பு போடுவார்கள். ஒரு 5 பவுன் 6 பவுன் அதுக்கு கணக்கு கிடையாது. 30 அந்த கணக்கு, கிராம் கணக்கு, இத்தனை கிராம், 5 பவுன் எல்லாம் கணக்கு கிடையாது. 30 கிராம் 20 கிராம். நான் கூட நண்பர்கிட்ட இப்போ 1 கிராம்னா 8, ஒரு பவுனுங்கிறது 8 கிராம் சேர்ந்தது ஒரு பவுன். 5 கிராம்னா 30 கிராம் கிட்ட வரும். அது கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. 5 கிராம் இல்லையா, 5 பவுன்னா 40 கிராம் வரும், 30 கிராம் வரும். 30 கிராம் வரைக்கும் வரலான்னு சொன்னார். நான் நண்பரிடத்துல கேட்கும்போது கூட சொன்னார்கள் 20 கிராம் 30 கிராம் கொண்டு வரலாம். நான் அதை கண்பாக கேட்டு சொல்லுவேன். அது வந்து நல்ல விஷயம் தானே. நமக்கு இந்தியாவுக்குள்ள நமக்கு தேவைக்கு ஒரு ஆசைப்படுவார் 10 கிராம் வாங்கலாம். நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது துபாய் விலையில கோல்டு கம்மி ரேட்டு தானே. அங்க என்னன்னா, நீங்க இங்க மாதிரி இருக்காது, மலை போல குச்சி போட்டிருப்பாங்க. நம்ம கத்திரிக்காயெல்லாம் இருக்குல்ல, நான் பார்த்துருக்கேன், நான் போயிருக்கேங்க. ஒரு டூர் போயிட்டு வரும்போது நியூசிலாந்துலேருந்து வரும்போது அங்கே பார்த்தேன், இறக்கி ஒரு 2 நாள். அப்போ பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கு, தங்கச்சங்கிலி இப்படி கிடந்துச்சு, ஒன்றும் ஓடாதுன்னா இப்படி கிடக்குது. அது வாங்கமானாங்க என்னோடய ஒய்ஃபு. நான் சொல்கிறேன், நான் அப்போ அந்த டைமில்
எனக்கு ஒன்றுமே புரியுதுன்னா இப்படி கிடக்குது. நம்ம ஊரில் பெரிய ஜாய் அலுகாசு அந்த அலுகாசுன்னு பெரிய கடைகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் அங்கே மாதிரி பார்க்க முடியாது, குவிந்து கிடக்குது மலை மாதிரி. மலை மாதிரி. அந்த மலை மாதிரி இன்னைக்கு மக்கள் இல்லை. இந்த மலை செல்வத்தை அனுபவிச்சானு இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் அனுபவிக்கலை சார். அவங்க அனுபவித்த மாதிரி உலகத்தில் அதை பற்றி நான் தனியாக ஒரு காணொலி தரப்போகிறேன் நம்ம சேனலில். துபையினுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம், சவுதியினுடைய வளர்ச்சிக்கு 1933க்கு அப்புறம் நம்ம ஒரு பாட்காஸ்டாக ஒன்று நடத்த போகிறோம். நடத்தி மக்களுக்கு செய்தியை தொடர்ந்து சொல்ல போகிறோம். அந்த அளவிற்கு தமிழ் அங்கே செல்வம் கொளித்தது. இப்பொழுது 5000 ரூபாய் கூட போகிறதுக்கு ஆள் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய புரூஜ் கலிபாவில் ஆள் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அபுதாபிக்கு ஆள் இல்லை. இப்பொழுது கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது குறித்து கேள்வி வந்து விட்டது. இங்கேருந்து பலர் கோடி பண்ணியிருக்காங்க. அவ்வளவு மும்பையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள், நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டு பிஸ்னஸ் பீப்புள், மகாராஷ்டிராவின் பிஸ்னஸ் பீப்புள், உலகத்தில் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் அங்கே தான் வர்றாங்க. இனி அது கேள்வி. ரியல் எஸ்டேட்டு மண்டலம் இனி கேள்வி. அடுத்து கேளிக்கைகள். உலகத்தில் உள்ள எல்லா சினிமா நடிகைகள், பிரபலங்கள், எல்லா காரியமும் அங்கே உண்டு. சென்னையில் உங்களுக்கு தெரியாது சார், ஒரு தொழிலதிபர் கூட கேளுங்க, வெள்ளிக்கிழமை மாலை இங்கேருந்து புறப்படுவார். எனக்கு அங்கே ஒரு நண்பர் உண்டு. இவர் அங்கேருந்து அங்கே போய் தங்கிட்டு 2 நாளில் ஜல்சா பண்ணிட்டு வந்துடுவார். சனி ஞாயிறு உங்களுக்கு என்னது, என்ன வேணாலும் கிடைக்கும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் கிடைக்கும். பணத்தை அனுபவிக்கிறதுக்கு அங்கே தான் நாடு. அந்த நாட்டில் எந்த வளமும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி எந்த வளமும் இல்லை, பொட்டல் காடு. ஆனால் எல்லா வளமும் இருக்கிறது. இனி அதற்கு கேள்வியாகிவிட்டது. நீண்டகால எதிரி, ஈரானுடைய நீண்டகால எதிரியாக துபை தன்னை அறிவித்து கொண்டது. இனி அமெரிக்கா இந்த போரில் எஸ்கலேஷன் ஆஃப் வார், அதே போல் ஈரானுடைய இஸ்ரேல் போர், அதற்கு சமமாகத்தான் பார்க்க போகிறார்கள் துபையை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்கிறோம், இனி துபை என்கின்ற ஒரு தேசம் இருக்காது. இருந்தாலும் ஈரானுடைய கைகளில் தான் இருக்கும். பதட்டம் அங்கு உண்டு. தொழில்துறையினை அழியப் போகிறது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல கவனிங்க, இந்தியாவிலிருந்து நமது நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை had been issued notification. யாருக்கு? ஈரானிலிருந்து மக்களை வெளியேற்ற சொல்லிவிட்டார்கள். அதே போன்று அணு ஆயுத இதில் இருந்து ரஷ்ய மக்கள் ரஷ்ய டெக்னீஷியன் வெளியேற சொல்லி ரஷ்யா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்போ இப்போ போர் இன்னும் ஆரம்பிக்க போகிறது. ஆனால் இந்த கொதிநிலை எங்கே போய் முடியும் என்பது தெரியவில்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.